Taste the Daily. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி வாகனங்களில் மக்கள் அதிக அளவில் செல்வதால் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் டெல்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டெல்லி பாபு, போக்குவரத்து பாதிப்பு நெரிசல் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கண்ணதாசன், வரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, அதாவது 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தொடர்ந்து 6 நாட்கள் தை திருநாளாம் தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்றான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பள்ளி, கல்லூரிகள், தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களும் பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி அதிக அளவில் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலும் செல்ல துவங்கி இருக்கின்றனர். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை முதல் பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று முதலே 3 நாட்கள் முன்பாக தனது சொந்த ஊர்களுக்கு குடும்பங்களுடன் படையெடுத்து தொடங்கி இருக்கின்றனர். அதே போல வண்டலூர் நிலையத்தில் இருந்து பொங்கல் பண்டிகை விடுமுறைக்காக பேருந்துகள் தென் மாவட்டம் நோக்கி செல்வதால் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், முன்புள்ள தேசிய நெடுஞ்சாலை, ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் ஸ்தம்பிக்க தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக விழா காலங்களில் அதிக அளவிலான வாகனங்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்வது வழக்கம். அந்த வகையில் தற்போது பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையின் காரணமாக லட்சக்கணக்கான வாகனங்கள் இன்று மாலை முதலே தென் மாவட்டங்களை நோக்கி செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்று செல்லக்கூடிய அவல நிலை உருவாகி இருக்கின்றது. தொடர் விடுமுறையொட்டி தென் மாவட்டங்களை நோக்கி சென்னையிலிருந்து மக்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளதால் கடும் போக்குவரத்து பாதிப்பும் கடும் நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டெல்லி பாபு.